சார் வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பத்தோட வந்துட்டீங்களா? யோ கத்தாதியா, நடு தெருவில் அசிங்கமா இருக்கு. வேற வீடு பாரியா. காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடல சார். பசிக்குது, ஒரு 500 ரூபாய் கொடுங்க. 500 ரூபாயா? நாங்க குடும்பத்தோட சாப்பிட்டாலே அவ்வளோ ஆகாது. இந்த வச்சுக்க, போய் டிஃபன் சாப்பிட்டு வா. சீக்கிரம் வீடு பாரு. இந்தாப்பா, நீ அந்த பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு வாங்க. போங்க சார். ஷாமலா, இங்க வா. இது பாரு, குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு போய் பக்கத்துல ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா. ஏங்க, நாங்க எங்கேயும் போகலைங்க. அப்ப இரு, நான் போய் எல்லாருக்கும் பார்சல் வாங்கிட்டு வரேன். அப்பா, இது இன்னும் அசிங்கம். எனக்கு எதுவும் வேண்டாம். சரியாப்பா, காஞ்சிட்டு கடை, என்ன பண்ண முடியும்? என்ன துவாரகேஷ், என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? எங்க போயிருந்த? பா, 3வது தெருவில் ஒரு வீடு இருக்கு. நேற்று தான் காலி பண்ணியிருக்காங்க. சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ்லாம் பண்ணி இன்னும் 2 நாளில் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாமளே சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சுக்கலாம். இப்பவே நம்ம போயிடலாம்டா. டே, அது இல்லைம்மா, நீங்கள் அந்த மாதிரி பெரிய வீட்டில் வாழ்ந்துருக்கீங்க. இந்த வீட்டில் அவ்வளோவா வசதி இல்லை. ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இது தனி வீடாக இருக்குது. அது போதும்டா. இனிமே நம்ம தனியா தான் இருக்கணும். அதுதான் நல்லது நமக்கு.